திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வடநாட்டு மலையடிவாரத்தில் உள்ள அழகிய பூ சாஸ்தா என்ற அடியேனது சாஸ்தா கோயில். மலை வளங்கள் நிறைந்த ஒரு ஊர், மிக இயற்கை சூழலில் அமைந்த சாஸ்தா கோயில். இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப சோலையாக இருக்கும், ஆலமரம்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் வெட்டிட்டு தரை போட்டிருக்காங்க. இருந்தாலும் இதுவும் ஒரு அழகு தான். இருந்தாலும் அந்த பழைய சூழல் இல்லாதது கொஞ்சம் வருத்தத்தை தான் ஏற்படுத்துது. இருந்தாலும் இப்போ சுவாமியெல்லாம் நல்லா பளிச்சுன்னு அழகாக கலர் அடித்து இப்போ கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மிக இயற்கையான சூழலில் இருக்கிற ஒரு சாஸ்தா கோயில். இதில் பார்த்திங்கன்னா பத்ரகாளி அம்மன், அழகிய பூ சாஸ்தா. சாஸ்தா எங்களுக்கு குலதெய்வம், அதாவது எங்களுக்குள்ள சாஸ்தா இது வடநாட்டில் மலையடிவாரத்தில் அமைஞ்ச ஒரு சாஸ்தா கோயில். ரொம்ப இயற்கை சூழல். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வடநாட்டு மலை. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக சுற்றி ஒரே மலை தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் இப்போ கோடை காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வறண்டு போயிருக்குது. இதே இது மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அழகான கோயில். கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளவங்க, அதாவது இந்த இயற்கை சூழலை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருநெல்வேலியிலேருந்து வளநாடு அப்படிங்கிற ஸ்டாப்பில் இறங்கி கொங்கராயக்குறிச்சி, அதாவது வடநாட்டுக்கும் கொங்கராயக்குறிச்சிக்கும் இடையில் இந்த அழகிய பூ சாஸ்தா கோயில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான கோயில். அடியேனுடைய சாஸ்தா கோயிலும் இதுதான். எங்களோட மூதாதையர்கள் தான் இதில் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போயும் சிறப்பான முறையில் பூஜையெல்லாம் நடக்குது. ரொம்ப அழகாக இந்த கோயில் நிறைய பேருக்கு சாஸ்தா. அதனால் இந்த கோயிலில் விசேஷங்கள்லாம் ரொம்ப கார்த்திகை விசு ரொம்ப அழகாக கொண்டாடுவாங்க. அதேமாதிரி ஆவணி பௌர்ணமி விழா கொண்டாடுறாங்க. அதுமாதிரி பெரிய அளவில் அம்பாளுக்கு பூஜையெல்லாம் பண்ணி கொண்டாடுறாங்க. நிறைய இப்போ முந்தியெல்லாம் அப்படியெல்லாம் இருக்காது. ஆனால் இப்போல்லாம் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டியிலேருந்து எடுத்து செய்கிறதுனால சிறப்பான விழாக்கள்லாம் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. அடியார்கள் இந்த அம்பாளை, இந்த சாஸ்தாவை எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு போகணும். எல்லாருக்கும் வாரி வாரி வழங்குகிற சாஸ்தாவும் அம்பாள்.